பாஸ் வந்து வின் பண்ணியிருக்கீங்க, எப்படி இருக்குது உங்களோட மனநிலை எப்படி இருக்குது? அது கீழ் மட்டத்தில் போய் ஒரு ஆளுக்கு வின் பண்ணுறது பெரிய விஷயம். எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் கஷ்டப்பட்டு தானே மேலே வர்றாங்க. இது என்ன கொஞ்சம் சிறப்பு அப்படின்னா, எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கட்டத்துக்கு போய் ஒரு அடையாளம் கிடச்சி ஒரு பிரபலமாகி அப்புறம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வெற்றி பெறுவாங்க. நம்ம அப்படி இல்லாமல் நேரடியாக போய் வெற்றி பெற்றிருக்கோங்கிறது அது எல்லாரும் சொந்தமாக அவங்க வீட்டிலேருந்து ஒரு புள்ள போய் ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாங்க. அது பிக் பாஸ் நிகழ்ச்சி டைட்டில் வின்னருங்கிறத விட எல்லாரும் அவங்க வீட்டிலேருந்து ஒரு புள்ள ஜெயிச்ச மாதிரி நினைக்கிறாங்கல்ல, அதுதான் ரொம்ப ரொம்ப நிகழ்ச்சியாக இருக்குது. தமிழ் வந்து இன்றைக்கி வந்து குறுகிட்டு வருது. அதே நேரத்தில் நீங்கள் தமிழை மட்டுமே பேசி பிரபலமாக்கி இன்றைக்கி ஒரு பிக் பாஸ் டைட்டில் வந்து அளவுக்கு இருந்தீங்க. அது எப்படி இருக்குது? இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி இருக்கிற எல்லா பெற்றோர்களும் சரி, தலைமுறையும் சரி, தமிழ் மேலே பெரிய காதலோடு இருக்கிறாங்க. எப்படி உணவு முறையில் இன்றைக்கி ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கோம். நம்ம சாப்பிட்ற உணவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கா, இயற்கையானதாக இருக்காங்கிற மாதிரி பார்க்க ஆரம்பித்தாங்களோ, அதே போல் மொழியில் இருக்கிற கலப்படத்தை நீக்கணும்னு எல்லாருக்குமே ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்திருக்கு. நமக்கு தமிழ் தான் தெரியும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் தெரியாது. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தானே போராட முடியும். இன்றைக்கி இதை வச்சு போராடலாம், இதை வச்சு போராடினா உலகத்தில் அங்கீகாரம் கிடைக்குது அப்படின்னு நிறைய பேர் அதை செஞ்சு காட்டியிருக்காங்க. அதில் நம்ம கொடுத்துற அவ்வளோதான், வேறு ஒன்று. தமிழ் மொழிக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொண்டு என்ன? தமிழ் மொழிக்கு நம்மளாம் தொண்டு செய்ய முடியாது. மொழி நம்ம எல்லாரையும் வாழ வைக்கணும். நம்ம வாழ்ந்தால் மட்டும் போதும், வேறு ஒன்றும் செய்ய வேணாம். உங்களோட அடுத்த கட்ட பயணம் அடுத்த திட்டம்? ஆனால் ஊடகவியலாளனா பேச்சாளனா பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அதே தான் என்டர்டெய்னர், ஊடகவியலாளர். அது எந்த ஊடகமாக இருந்தாலும் சரி, அது தொலைக்காட்சியோ சமூக ஊடகமோ திரையோ எதில் வாய்ப்பு கிடைக்குதோ அதில் நம்மளுடைய சிறப்பாக என்ன செய்ய முடியுமோ நம்மளுடைய உழைப்பை கொடுத்து மேலே மேலே வரணுங்கிறது முயற்சி. பார்ப்போம், எல்லாம் அவர் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது. நடிகர் அருண் 2 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பேட்டி எடுக்கீங்க, ஒரு புறக்கணிச்சாரு. அருண் கூட நீங்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து வச்சு வச்சுருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஊடகவியலாளனாக தான் பயணத்தை தொடங்கியிருக்கோம். நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கோம். எல்லாரையும் பேட்டி எடுக்கிற நம்ம வேலை. அருணவண்ணனே அப்படி தான் பேட்டி எடுத்தோம். அந்த பேட்டி நல்லா தான் போச்சு. அப்போ அவருக்கு அப்போ அவர் சம்மந்தமாக ஏதோ ஒரு செய்தி பெரிய அளவில் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு பேட்டி எடுத்தோம். உடனே அவர் வந்து சந்திக்க சொன்னார், பேட்டி எடுத்தோம். நல்லபடியாக போச்சு. அப்படி தானே எல்லாருமே அப்படி தானே. இப்போ அதில் வேறு உள்ளே வந்தவங்க வேறு ஏதாவது வாய்ப்பு கிடச்சிருந்தா மற்ற எல்லாருமே பேட்டி எடுத்திருப்போம். உள்ளே வந்த 24 பேரில் ஒரு 4 பேர் நம்மள மாதிரி அதிக பிரபலம் இல்லாதவங்களே தவிர நிறைய பேர் பிரபலமானவங்க தான். அவங்க எல்லாரையுமே பேட்டி எடுக்கிற வாய்ப்பு கிடச்சிருந்தா எல்லாரையும் எடுத்துருப்போம். இப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் எடுக்கணுங்கிறதா நம்மளுடைய வேலையை தானே. அப்போ அதில் என்ன, அது ஒன்றும் பெரிய அவரோட இந்த சீசனில் நீங்கள் வந்து இருந்து பயணிச்சு வெற்றி பெற்றிருக்கீங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குண்ணே, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. யார் உழைச்சாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அது எல்லோரும் எப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் தனித்தனியாக கேட்டால் தெரியும். சினிமாவுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்தால் முயற்சி பண்ணணும். கலைத்துறைன்னு வந்துருச்சுன்னா அதுதான் சொன்னேன்ல, அது சமூக ஊடகமாக இருந்தாலும் சரி, அது செய்தி ஊடகமாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, அது திரைத்துறையாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஊடகம் தான். எதில் நல்ல வாய்ப்பு கிடைக்குதோ, எதில் சரியான வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர்றதுக்கான முயற்சிகளை செய்ய வேண்டியது.